கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமென். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி 7/5/2026 காலையில் சரியாக 8:30 மணி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நேற்றைய தினத்தில் தோவாளைக்கு போயிருந்தேன். என்னுடைய மகனுடைய திருமணத்தை கிறிஸ்தவ திருமணமாக பதிவு செய்வதற்கு அந்த அறிக்கை வாசித்த அந்த உத்தரவு, அந்த நகல் எனக்கு வேணும். சரிங்களா? கிறிஸ்தவ திருமணத்துக்கு முக்கியமான டாக்குமெண்ட்டே அறிக்கை வாசிக்கக்கூடியதான். அறிக்கை வாசிக்க உத்தரவு கொடுக்கறது 3 அறிக்கை வாசித்து முடிஞ்சாச்சு, எந்த தடையும் இல்லை அப்படிங்கிறது. இந்த 2 தான் முக்கியம். அறிக்கை வாசிக்கக்கூடிய அந்த இது இல்லாமல் இருக்க எதுவுமே கிறிஸ்தவ திருமணம் கிடையாது. அதை புரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஆன்லைனில் பதிவு பண்ணலாம், ஆன்லைனில் பதிவு பண்ணி நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கலாம். சரிங்களா? அந்த சர்டிஃபிகேட்டில் பை பேன்ஸ் அப்படின்னு இருந்துன்னா தான் அது கிறிஸ்தவ திருமணம். பை லைசன்ஸ் அப்படின்னு இருந்துன்னா, லைசன்சி அப்படின்னு இருந்துன்னா அது கிறிஸ்தவ திருமணம் கிடையாது. ஆனால் சர்டிஃபிகேட் பார்க்க கிறிஸ்தவ திருமணம் மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? புரிஞ்சுக்குங்க. கிறிஸ்தவ திருமணம் அப்படின்னாலே அறிக்கை வாசித்த எப்படி மேரேஜ் சர்டிஃபிகேட்டோ அதே மாதிரி அந்த அறிக்கை வாசித்த உத்தரவு, அதுவும் முக்கியம். அது இல்லைன்னா கிறிஸ்தவ திருமணம் கிடையாது. சரிங்களா? ஆகவே நேற்று நான் அது வாங்குறதுக்கு போயிருந்தேன். அந்த பாஸ்டர் போய் பார்த்து விவரத்தெல்லாம் பேசி, அந்த பாஸ்டர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, கேட்குற மாதிரி எல்லாம் எழுதி ரெடி பண்ணி ரப்பர் ஸ்டாம்ப் அடித்து வைங்க, நான் கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு பாஸ்டர் சொல்லிட்டாரு. பிஸியாக இருந்தார். சொல்லிவிட்டு பாஸ்டர் போயாச்சு. இந்த ஆஃபீஸில் இருக்கிற அந்த பொம்பளை, நாங்கள் இதுவரை யாருக்கும் இப்படி கொடுத்ததே இல்லை, அதான் உங்களுக்கு பதிவு பண்ணியாச்சுல அப்படின்னு திரும்ப சொல்லிக்கிட்டு கிடக்குது. ரொம்ப நேரம் என்ன ரொம்ப டென்ஷன் ஆக்கிடுச்சு. சரியா? நான் ஒன்றுமே பேசலை. ஏமா, நான் பாஸ்டர்கிட்ட எல்லாம் பேசியிருக்கேன், பாஸ்டர் சொல்லியிருக்க மாதிரி எனக்கு நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். கொஞ்ச நேரம் எழுதும். அப்புறம் இதெல்லாம் நீங்கள் மேரேஜுக்கு முன்னால் சொல்லியிருக்க வேண்டியதானே, திரும்ப அந்த பொம்பளை அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்படி நாங்கள் இதுவரை யாருக்கும் கொடுத்ததில்லை, பாஸ்டர் கொடுக்க சொல்லியாச்சு. அன்பானவர்களே, அது மட்டும் இல்லை, அந்த சர்டிஃபிகேட்டில், மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் ஆதார் கார்டை தானே பார்த்து எல்லாம் ஃபில்லப் பண்ணணும். ஆதார் கார்டு பார்த்து ஃபில்லப் பண்ணுறதில் கல்லடி சிதம்பரபுரம் அப்படின்னு போடுறதுக்கு பார்த்து கல்லடி சிதம்பரம் அப்படின்னு போட்டிருக்கு. ஆதார் கார்டில் கல்லடி சிதம்பரபுரம் அப்படின்னு இருக்கு. இங்கே ஃபில்லப் பண்ணியிருக்கிறது கல்லடி சிதம்பரம் அப்படின்னு ஃபில்லப் பண்ணியிருக்கு. அன்பானவர்களே, சரிங்களா? இதை திருத்தி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ரேங்க் ஆஃப் ப்ரொஃபஷன் அப்படின்னு போட்டிருக்கு. ரேங்க் ஆஃப் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொன்னால் அந்தஸ்து அல்லது தொழில் அப்படின்னு அதில் தமிழ்லையும் கொடுத்துருக்கு. சரிங்களா? அதில் ரெம் மினிஸ்ட்ரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அன்பானவர்களே, என்ன போட்டிருக்கணும், என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு தான் அதில் கேட்டிருக்கு. சரிங்களா? அந்தஸ்து அல்லது தொழில், அதை தான் கேட்டிருக்கு. இது ரெம் மினிஸ்ட்ரிஸ் அப்படின்னு அங்கே ஃபில்லப் பண்ணியிருக்கு. இப்போ ரெம் மினிஸ்ட்ரியில் கிடையாது என் பையன். இப்போ அவன் தனியாக வெளியே வந்து தனியாக ஊழியம் செஞ்சுட்டு இருக்கான். ரெம் மினிஸ்ட்ரிக்கும் அதுலேயும் சம்மந்தமே கிடையாது. சரிங்களா? பாஸ்டர் அப்படின்னு போடணும். பாஸ்டர் என் பையன் அப்படின்னு சொன்னால், உங்கள் பையன் அங்கே தானே ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொன்னி, ஆமாம், அங்கே ஊழியம் செஞ்சால் நீங்கள் அந்த பேரை போடுவீங்களா? பாஸ்டர் நீ போடுங்க அப்படின்னு சொல்லி பாஸ்டர் வந்து கேட்க மாதிரி எல்லாம் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். பாஸ்டர் போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுது, பார்த்துடுங்க. சரிங்களா? இப்போ அதாவது இருக்க யாருக்குமே நான் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு பாஸ்டருக்கும் ஒரு ஸ்தாபனத்துக்கும் இந்த சர்டிஃபிகேட் எப்படி ஃபில்லப் பண்ணணும், ஞானஸ்நான சர்டிஃபிகேட் எப்படி ஃபில்லப் பண்ணணும் ஒன்றும் தெரியாது. இன்னும் அந்த பழைய காலத்திலே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஆன்லைன் எல்லாம் கேட்குறதெல்லாம் போகணும், நம்ம கொடுத்தா தான் ஆன்லைனுக்குள்ளே உள்ளே போகும். சரிங்களா? இதெல்லாம் சொன்னால் மண்டையில் ஏறவே மாட்டேக்கு அந்த பொம்பளைக்கு. ரொம்ப நீங்கள் கோவப்படுதீங்க அப்படின்னு, அப்புறம் கோவப்படாமல் நான் என்ன செய்ய முடியும்? சொல்கிற மாதிரி எழுதி கொடுங்கன்ட்டு பாஸ்டர் போயாச்சு. திரும்ப இதை அப்படியே பண்ணிட்டு நடக்குது. சரிங்களா? இதில் எப்படி தப்பா? அப்புறம் இந்த அறிக்கை வாசித்தது வந்து
கவர்மெண்ட் பேட்டர்னில் வந்து 2 அறிக்கை, முன் அறிக்கை, அதாவது முதல்ல அறிக்கை வாசிக்க உத்தரவு கொடுக்கணும். அந்த பொண்ணு போகிற சபையிலேருந்து மாப்பிள்ளை போகிற சபைக்கு, சரிங்களா, பொண்ணு சபை பாஸ்டர், மாப்பிள்ளை சபை பாஸ்டருக்கு இந்த பொண்ணு எங்கள் சபையில் உள்ளவங்க தான், எல்லாம் கரெக்டாக வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணி போட்டு, நீங்கள் அந்த குறிப்பிட்ட நாளில் தேதியில் 3 அறிக்கை வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து அங்கே கொடுக்கணும். அந்த மாப்பிள்ளை சபையிலேருந்து அவங்களும் அதே மாதிரி எழுதி இங்கே பொண்ணு சபைக்கு கொடுக்கணும். மாப்பிள்ளை எங்கள் சபையில் உள்ளவங்க எல்லாம் கரெக்டாக வந்துட்டுருக்காங்க, ஆவிக்குரியவங்க இதெல்லாம் போடணும், அதெல்லாம் போட்டு அதை கொடுக்கணும். குறிப்பிட்ட அந்த 3 நாளில் நீங்கள் அறிக்கை வாசிக்கலாம் அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி கொடுக்கணும். சரிங்களா? அப்புறம் 3 அறிக்கை வாசித்து முடிஞ்சதுக்கப்புறம் 3 அறிக்கை வாசித்து முடிஞ்சாச்சு, குறிப்பிட்ட அந்த நாளில் 3 அறிக்கை வாசித்து முடிஞ்சாச்சு, எந்த திருமணத்துக்கு எந்த தடையும் இல்லை, எந்த எதிர்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆஃப்டர் பேன்ஸ், 1 பிஃபோர் பேன்ஸ், 2 ஆஃப்டர் பேன்ஸ். இது 2 முக்கியம். கிறிஸ்தவ திருமணத்துக்கே அதான் முக்கியம். சரிங்களா? அறிக்கை வாசித்திருக்கிறது பாருங்கள், இப்படி தான் வச்சுருக்காங்க. அறிவிப்பு மட்டும் கொடுத்துருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. அதுலேயும் தப்பு தப்பாக எழுதி வச்சுருக்கு. விவாக அறிவிப்பு, இதன் மூலம் யாவரையும் அறிவிப்பது என்னவென்றால், அப்படி தான் போட்டிருக்கு. இதன் மூலம் யாவரையும் அறிவிப்பது என்னவென்றால், தேவ சித்தமானால் நிகழும் 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை, வியாழக்கிழமைன்னு போடலை, இக்கு போடலை, வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை தாலுகா வில்லவிளை கிராமத்தில் 21/84 A4 வீட்டில் வசிக்கும் ஒய் செல்வமணி மகள் SPCC சபையைச் சேர்ந்த அப்படின்னு போட்டிருக்கு. SPCC சபையை சார்ந்த செல்வி எஸ் ஏஞ்சலின் சைலோவுக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆதார் கார்டில் ஏஞ்சலின் சைலோ எஸ் அப்படின்னு இருக்கு. மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் மேரேஜ் ஏஞ்சலின் சைலோ எஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே எஸ் ஏஞ்சலின் சைலோ அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? அப்புறம் SPCCன்னு போட்டிருக்கு. அவங்க சர்ச் வந்து கிறிஸ்துவின் கிருபை ஊழியங்கள்னு மேலே போட்டிருக்கு. சரிங்களா? இந்த SPCC அப்படிங்கிறதுக்கு சம்மந்தமே இல்லை, தொடர்பே இல்லாமல் SPCC சபையை சார்ந்த அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? அப்போ அதுக்கு டாக்குமெண்ட் கொடுக்கணும். அப்புறம் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா மஞ்சுவிளை கிராமத்தில் 18 வீட்டில் வசிக்கும் திரு தேவ அதிசயம் மகன் இந்தியன் கிறிஸ்டியன் அசம்பிளி சபையை சார்ந்த செல்வன் டி ஜெல்நைட் ராஜ்குமாருக்கும், பையனுக்கும் ஆதார் கார்டில் டிசியில் ஜெல்நைட் ராஜ்குமார் டி அப்படின்னு தான் இருக்குது. இங்கே இதையும் டி ஜெல்நைட் ராஜ்குமார்னு போட்டிருக்காங்க. சரிங்களா அன்பானவர்களே? அப்புறம் எங்கள் அட்ரஸ், ஆதார் கார்டு அட்ரஸ் பெருமாள் குளம், பஞ்சாவில் அட்ரஸை போட்டிருக்கு. என் பையனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த பாஸ்டர் அந்த ஞானஸ்நான சர்டிஃபிகேட்டில் இருந்த அட்ரஸை கொடுத்துருக்கு. அப்புறம் இந்தியன் கிறிஸ்தவ அசம்பிளி சபை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அன்பானவர்களே, இதெல்லாம் இங்கே இப்படி தான் போடுவீங்களா? ஆமாம், அப்படி தானே போட முடியும். ஞானஸ்நான சர்டிஃபிகேட்டில் இருக்கிறத நாங்கள் போட முடியும் அப்படிங்குது. அப்போ ஒரு CSC சபையில் இருக்கவங்க ஒரு பெந்தேவச சபையில் போய் எங்கேயா ஒரு கூட்டத்தில் ஞானஸ்நானம் எடுக்காங்க, அவங்க ஞானஸ்நானம் எடுத்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அவங்களுக்கு அப்போ அப்படி தான் போடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரிங்களா? அப்புறம் பாருங்கள், அதில் இந்தியன் கிறிஸ்டியன் அசம்பிளி சபையை சார்ந்த செல்வன் டி ஜெல்நைட் ராஜ்குமார் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? நான் சொன்னேன் இந்தியன் கிறிஸ்டியன் அசம்பிளி வந்து என் பையன் ஞானஸ்நானம் எடுத்த சபை, என் பையனுக்கு வந்து எங்கள் சபையை போடணும், நீங்கள் கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் அப்படின்னு இதில் போடணும் அப்படின்னு சொல்லி அதையும் சொன்னேன். ஒத்துக்கவே மாட்டேங்குது அந்த பொம்பளை. இப்படி உள்ளவங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க கிறிஸ்தவ இதில்? சரிங்களா? போட்டு அதெல்லாம் போட்டு ஜெல்நைட் ராஜ்குமாருக்கும் நமது தோவாளை ஆவிக்குரிய பிலதெல்பியா கிறிஸ்துவின் சபையில் வைத்து அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்கு. அன்பானவர்களே, மேலே வந்து கிறிஸ்துவின் கிருபை ஊழியங்கள், அதான் பதிவு செய்யப்பட்ட பேர். கிறிஸ்துவின் கிருபை ஊழியங்கள் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்ட பேர். சரிங்களா? இங்கே நமது தோவாளை ஆவிக்குரிய பிலதெல்பியா கிறிஸ்துவின் சபையில் வைத்து விவாகம் நடத்த பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டிருப்பதால் மேற்படி விவாகம் நடத்துவதற்கு ஏதாவது நியாயமான தடை இருப்பின் உடனே எழுத்தின் மூலம் சபை தலைமை போதகருக்கு தெரியப்படுத்தவும். அவ்வளோதான். சரிங்களா? இது முதலாம் அறிக்கை தேதி 18/5/2025.
2ஆம் அறிக்கை தேதி 25/5/2025, 3ஆம் அறிக்கை தேதி 1/6/2025. இவ்வளோதான். சரி, 3 அறிக்கை வாசித்திருக்குது. அந்த அறிக்கையில் எந்த தடையும் இல்லை, எந்த எதிர்ப்பும் இல்லை. இல்லைன்னா அதுக்குள்ளே ரெக்கார்டை நம்ம ரெடி பண்ணணும். அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் தெரியவே இல்லை, யாருக்குமே இதெல்லாம் இல்லை அன்பானவர்களே. அது இல்லாமல் ஏற்றுக்க மாட்டாங்க கிறிஸ்டியன் மேரேஜ் அப்படின்னு சொல்லி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஊழியக்காரனுக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. சொல்லி சொல்லி பார்த்துட்டு இதெல்லாம் நீங்கள் முன்னாலே சொல்லியிருக்கணும், நீங்கள் முன்னாலே சொல்லியிருக்கணும். திரும்ப திரும்ப அதுக்குள்ளே வருது. நீ ஒன்றும் தரண்டாம், நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? ஞானஸ்நான சர்டிஃபிகேட்டில் ரூல்ஸ் படி என்ன இருக்கணும்? வரிசை எண் இருக்கணும், சீரியல் நம்பர் இருக்கணும். சரிங்களா? அந்த தோவாள சர்ச்சில் சீரியல் நம்பர் கிடையாது. சீரியல் நம்பர் இல்லாமல் கொடுத்துருக்கு, ஞானஸ்நான சான்றிதழ் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்புறம் ஞானஸ்நானம் பெற்றவர் பெயர் இருக்குது. அப்புறம் தகப்பனார் பெயர் இருக்குது. சரிங்களா? மறுபெயர் அது தெரியாதுன்னு விட்டுருங்களா, மறுபெயர் சர்நேம். அப்புறம் ஆனா பெண்ணா அதெல்லாம் இல்லை, ஞானஸ்நான சர்டிஃபிகேட்டில் அதெல்லாம் இல்லை. ஆனா பெண்ணா அதெல்லாம் இல்லை. பிறந்த தேதியும் வயதும் கேட்டிருக்கு, பிறந்த தேதி மட்டும் போட்டிருக்கு. சரிங்களா? வயது போடலை. ஞானஸ்நான சர்டிஃபிகேட்டில் இதெல்லாம் இருக்கணும். அப்புறம் அட்ரஸ் தெளிவாக இருக்கணும். அப்புறம் மொபைல் நம்பர், இப்போ எல்லாருக்கும் மொபைல் நம்பர் இருக்குது, மொபைல் நம்பர் இல்லை. சரிங்களா? மொபைல் நம்பர் இல்லை. அப்புறம் ஞானஸ்நானம் பெற்ற தேதி அது இருக்குது. அப்புறம் ஞானஸ்நானம் பெற்ற சபை. அன்பானவர்களே, அதெல்லாம் போடலை. அதெல்லாம் வேணும், அந்த டீட்டெயில்ஸ்லாம் வேணும். யார் ஞானஸ்நானம் கொடுத்தா அப்படின்னு இவ்வளோ டீட்டெயில் அதில் வேணும். ஆனால் அவங்க ஞானஸ்நான சர்டிஃபிகேட்டில் என் பையனுக்கு சீரியல் நம்பர் இருக்குது, ஆனால் பொண்ணுக்கு சீரியல் நம்பர் இல்லை. சீரியல் நம்பர் இல்லைன்னா எப்படி கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணும்? எப்படி ஆன்லைனில் அது போகும் சீரியல் நம்பர் போடலைன்னா? சொன்னால் புரிய மாட்டேங்குது. நாங்கள் இப்படி தான் கொடுப்போம், நாங்கள் இப்படி தான் இதுவரை கொடுத்துட்ருக்கோம், நாங்கள் யாருக்குமே இப்படி கொடுத்ததில்லை அப்படிங்கிறே சொல்லிகிட்டு இருக்குது. சரிங்களா அன்பானவர்களே? அப்புறம் என் பையனுக்கு அப்பா பெயர் கிடையாது. என் பையன் ஞானஸ்நான சர்டிஃபிகேட்டில் டி செல்லைட் ராஜ்குமார் அப்படின்னு இருக்குது, அப்பா பெயர் கிடையாது. சரிங்களா? ஆனா பெண்ணா அது கிடையாது. பிறந்த தேதி இருக்குது, அட்ரஸ் இருக்குது, ஞானஸ்நானம் எடுத்த தேதி இருக்குது. அன்பானவர்களே, அப்படி தான் நான் அதில் இருக்க மாதிரி தான் நான் பதிவு பண்ண முடியும். அந்த ஞானஸ்நான சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்குதோ அப்படி தான் நான் பதிவு பண்ண முடியும். சரிங்களா? மற்ற விவரங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சாலும் நான் பதிவு பண்ண முடியாது. நான் அதெல்லாம் பிளாங்காக தான் விட முடியும். அன்பானவர்களே, சரிங்களா? இவ்வளோ நிறைய நான் ரொம்ப நேரம் உட்காந்தேன். அப்புறம் நானே கோவத்தில் எழுந்திரிச்சு வந்துட்டேன். அது போகிற போக்க பார்த்து அது நமக்கு இல்லை, நீங்கள் எனக்கு கொடுத்துட்டு போங்க, நான் பிறகு எழுதி நான் ஃபில்லப் பண்ணி வைக்கேன் அப்படின்ட்டு. நீங்கள் அப்படிலாம் ஒன்றும் ஃபில்லப் பண்ணி வைக்கேன்னா கொடுங்க, நான் போகிறேன், நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்ட்டு வந்துட்டேன். அன்பானவர்களே, இனி நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த எங்கள் கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் எர்த் மிஷன் ட்ரஸ்ட்லேருந்து அதை நான் பதிவு பண்ண போகிறேன். என் பையனும் மருமகளும் எனக்கு கையெழுத்து மட்டும்தான் போடணும், கையெழுத்து மட்டும்தான் போடணும். சரிங்களா? அவங்க கையெழுத்து போட்டால் நான் இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் மூலமாக என்னுடைய ஐடியிலேருந்து அவங்க திருமணத்தை கிறிஸ்தவ திருமணமாக நான் பதிவு பண்ணுவேன். அதுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா பதிவுத்துறை தலைவர் அவங்க, துணைத் தலைவர் அவங்க சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என் பையனும் மருமகளும் கையெழுத்து போடணும் அந்த சர்டிஃபிகேட்டில். அன்பானவர்களே, மற்ற எல்லாம் இருக்குது, மற்ற எல்லாம் நான் ரெடி பண்ணிடுவேன். அந்த வேலை தான் நான் இப்போ பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அது முக்கியம். அவங்க போடலை அப்படின்னு சொன்னால் அதோட விட்டுருவேன். யார் கல்யாணமும் நான் பண்ணவே மாட்டேன், நடத்தவே மாட்டேன். கல்யாணம் நடத்தி நான் கஞ்சி குடிக்கணும் அப்படின்ட்டு நான் அந்த ஊழியத்தை செய்ய வரல. எனக்குள்ள தரிசனம் கிறிஸ்துவின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறது. கிறிஸ்துவின் ராஜ்யம் அப்படின்னாலே என்ன தெரியுமா? சொத்து வாங்குது, அசையா சொத்து வாங்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேரில் அசையா சொத்து வாங்குது. சரிங்களா? ஏக்கர் கணக்கில். ஆமாம், 100 ஏக்கர், 200 ஏக்கர், 500 ஏக்கர், 1000 ஏக்கர் அப்படின்னு சொல்லி ஏக்கர் கணக்கில் எனக்கு அசையா சொத்து வாங்கணும், நிலம் வாங்கணும். இந்த பூமியில் இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் பேரில் நிலம் வாங்கணும். நிலம் வாங்கி அதுதான் கிறிஸ்துவின் ராஜ்யம். அந்த நிலம் தான் கிறிஸ்துவின் ராஜ்யம், அதுதான் கிறிஸ்துவின் தேசம்.
அதை ஸ்தாபிக்க தான் எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற தரிசனம். சரிங்களா? இந்த கல்யாணம் நடத்தி இதெல்லாம் அதை பண்ணக்கு எனக்கு தரிசனம் கிடையாது. இதை வந்து சரி நம்ம மக்களுக்கு ஒரு நன்மை செய்வோம் அப்படின்னு சொல்லி நான் இதை பண்ணால் இவங்க எல்லாரும் அந்த அந்த பேட்டர்னுக்குள்ளே போகிறாங்க. போங்க. என் பையனுடைய மேரேஜை நான் பதிவு பண்ண விட்டல என்றால் யார் மேரேஜை நான் பதிவு பண்ண மாட்டேன். அது அப்படியே இருக்கட்டும், எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. எல்லாத்தையும் அள்ளி போட்டு யாருக்குனே தீயை கொளுத்திட்டேன். மறுபடி நான் அந்த இதை பண்ணதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். அன்பானவர்களே, சரிங்களா? புரிஞ்சுடுங்க. என்னுடைய ஊழியம், என்னுடைய தரிசனம் இதுதான். ராஜ்யத்தை தான் ஸ்தாபிக்கணும். எனக்கு அதுக்கான வேலைகளை ஆண்டவர் செஞ்சிட்டு இருக்காரு. சரிங்களா? வேற யாரையும் இந்த கிறிஸ்டியன் மேரேஜில் பதிவு பண்ணதுக்கு நடத்துறதுக்கு அந்த இதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ புதுசாக எனக்கு அமெண்ட்மெண்ட் போட்டிருக்கு. வருமான வரித்துறையிலேருந்து எனக்கு அனுப்பின அந்த டீடை நான் பதிவு பண்ணி அனுப்பியிருக்கேன். சரிங்களா? அவங்க அந்த டீடில் பக்காவாக வச்சுருக்காங்க. நான் எங்கள் டாக்குமெண்ட்டில் என்ன வச்சுருக்கனோ அதைத்தான் பண்ணணும். அதை விட்டு வேறு எதையாவது பண்ணுனா அந்த இதை வந்து நாங்கள் அந்த பப்ளிக் சேரிட்டபிள் அதுக்கு நாங்கள் மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. 12A 80Gயாக மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி அதில் பக்காவாக வச்சுருக்காங்க. சரியா? அதனால் யாருக்குமே இதில் வந்து கல்யாணம் நடத்துறதுக்கு நம்ம வாங்கிடலாம், நம்ம அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், ஒருத்தருக்கும் கொடுக்க முடியாது, தர முடியாது. யாரும் அந்த கனவுன்னு நினைக்காதுங்க. அதெல்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் உங்கள் பேட்டர்ன்லேயே போய்கிட்டு இருங்க. சரிங்களா? அதை மாதிரி யாரும் எங்களுக்கு கல்யாணம் நடத்துங்க அப்படின்னு சொல்லி வந்தால் யாருக்கு பண்ண அப்படின்னு சொன்னால் நீங்கள் போகிற சபையை விட்டுட்டு முழுமையாக விட்டுட்டு இதில் வந்து ஜாயின் பண்ணாதான். பக்காவாக டாக்குமெண்ட் படி நீங்கள் ஜாயின் பண்ணி உங்கள் காணிக்க வேறு யாருக்கும் போகக்கூடாது. இங்கே தான் வரணும். நீங்கள் இந்த சபைக்கு தான் வரணும். அப்படி வந்தால் தான் யாருக்கும் திருமணம் நடத்தி வைப்பேன். நான் கிறிஸ்தவ திருமணமாக நடத்தி வைப்பேன். இல்லைன்னா யாருக்குமே பண்ண மாட்டேன். நான் பண்ண அது எனக்கு தேவையே கிடையாது. அன்பானவர்களே, சரிங்களா? நேற்று என்ன அந்த பொம்பளை அவ்வளோ பாடப்படுத்திட்டு ஆவியானவர் பஸ்ஸில் வரும்போது நான் வேதனையோட வந்தேன். ஆவியானவர் எனக்கு சொன்னார், கவலையே படாத, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ உன் பையனுக்குள்ள கல்யாணத்தை உன்னுடைய இதில் நீ பண்ணு, எனக்கு எல்லாம் இருக்குது. என்ன ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா என் பையனும் மருமகளும் கையெழுத்து போடணும், அவ்வளோதான். அவங்க கையெழுத்து போட்டால் நான் அதை பதிவு பண்ணுவேன். அவங்க கையெழுத்து போடாவிட்டால் பதிவு பண்ண மாட்டேன். யாருக்கும் கல்யாணம் நடத்த மாட்டேன். எனக்கு அது தேவையே கிடையாது. எல்லாத்தையும் அள்ளி போட்டு தீயை கொளுத்திட்டு என் பாட்டுக்கு எனக்கு தந்திருக்க தரிசனத்தை நான் பண்ணுவேன். அன்பானவங்களே, ஆமாம், அதுக்கான வழி வாசலை கர்த்தர் திறந்துட்டாரு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.